ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான். எதுக்காகனா பொங்கலுக்காக நம்ம கிராமத்துக்கு செல்கிறோம், நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம கோயம்பேடு வந்திருந்தோம். ஸோ கோயம்பேட்டில் இருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி கிளம்பியாச்சு வண்டி. ஸோ பைபாஸ் ரூட்டில் தான் நம்ம வண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. கிளாம்பாக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஒரு அற்புதமான மாலை வேலை, மதிய வேலை. சரி, நம்ம சரியாக இப்போ கோயம்பேட்டில் வந்து 1 மணிக்கு வண்டி ஏறணும். மதுரை வாயில் பைபாஸில் வந்து வண்டி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப இடத்தை பார்க்கும்போதே பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்? 1 வேவாக தான் இருக்கும், 2 வே வரப்போகிறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா 6 வழிச்சாலை போட்டாங்க. போட்டு அவுட்ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் நேராக கோயம்பேட்டில் இருந்து பெருங்குளத்தூர் போகிற ரோடு. ஸோ அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். கோயம்பேட்டிலேருந்து 104 101 பஸ்ஸு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ்ஸில் தான் ஏறணும். சரியாக ஒரு 50 நிமிஷம், 1 ஹவர் தான் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. 1 ஹவருக்குள்ளேயே கொண்டு போய் விட்டாங்க. கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ டிக்கெட்னா 37 ரூபா. இப்போ வந்து நம்ம வந்து போரூர் டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா, போரூர் டோல்கேட்டை வந்து தாண்டுறோம். போரூர் டோல்கேட்டில் வந்து நின்று போவாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸும் நிற்கிது. இதுக்கெல்லாம் இந்த டோல்கேட் ஃபீஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிவிடும். அதாவது போக்குவரத்து துறை தான் பே பண்ணணும். டோக்கன் மட்டும் போட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லாரியை கிராஸ் பண்ணுறோம். நல்லா மப்சல் பஸ் மாதிரியே நல்லா விரட்டினாங்க. டவுன் பஸ் தான், சிட்டி டவுன் பஸ் தான். சூப்பராக விரட்டி போயிட்டு இருந்தாங்க. நீங்களாம் போங்க. இப்போ வந்து இது வந்து போரூருடைய வந்து மேம்பாலம், போரூர் பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ போரூர் ஏரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள், சென்னையில். அந்த ஏரி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த போரூர் ஏரி தான். டவுன் பஸ் தாங்க, சென்னைக்குள்ளே ஓடுற பஸ் தான். ஆனால் என்ன விரட்டு, மப்சல் பஸ் மாதிரி போகிறாங்க. சரிங்களா, நம்ம வீடியோ லென்த்தாக காட்ட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவோம். இப்போ நம்ம வந்து பெருங்குளத்தூர் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். பெருங்குளத்தூர் அந்த மேம்பாலத்தில் போயிட்டுருக்குறோம். இந்த பாலத்தில் ஏறி இறங்கினோம்னா பஸ் ஸ்டாண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அந்த பாருங்கள், பெருங்குளத்தூரில் புதுசாக பாலம் கட்டிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அந்த பாலம் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாலம் தான் இது. இதுலேயே போக்குவரத்தும் போகும். யூட்டர்ன் பண்ணால் நீங்கள் இப்படி மேலே அந்த பாலத்து மேலேயே போயிடலாம். அதெல்லாம் போய் இது வந்து குரோம்பேட்டை பாலத்துக்கு இப்போ வந்துட்டோம். நம்ம குரோம்பேட்டையில், சாரி, வண்டலூர் பாலம். அதெல்லாம் இப்போ பெருங்குளத்தூரை வந்து நம்ம தாண்டி போயிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா கரெக்டாக நம்மளுடைய இறங்க வேண்டிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. இதுதான் நான் போகிற பஸ்ஸு, நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து கிளாம்பாக்கத்தோடைய பஸ் ஸ்டாண்டுங்க. அதாவது சிட்டி பஸ் எல்லாம் நிற்கும்ல, டவுன் பஸ்ஸு மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக போகிறதுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம பஸ்ஸு வந்து நின்றுச்சு. நின்ன உடனே இறங்கணும். இறங்கிட்டு அப்படியே வந்து நாம் வந்து மூவ் ஆகிறோம். சரிங்களா, எங்கே போகிறோம்னா இந்த சிட்டி பஸ்ஸில் இருந்து மப்சல் பஸ் எல்லாம் நிற்கும் இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து இப்போ போய்கிட்டுருக்குறோம். நோக்கி போய்கிட்டுருக்குறோம். சரிங்களா, இப்போ வந்து கோயம்பேடு அப்படியே வாக்கிங்கில் போகிறாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் அந்த மப்சல் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பேட்ரி வண்டி கூட நிறைய விட்டுருக்குறாங்க. நீங்கள் பேட்ரி வண்டியில் போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை நீங்கள் வாக்கிங்கில் அப்படியே நடந்து போகலாம். இதுதான் வந்து சென்னை டு திருச்சியோடைய நடைமேடை 4 பஸ் ஸ்டாண்டு உள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க டைம் இல்லை, அவசரமாக கிளம்பணுங்கிறதுனால இந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். என்னடா கூட்டமே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க, நான் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். பொங்கல் அன்னைக்கு கிளம்புனா பஸ்ஸு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால தான் வந்து நான் முன்னாடியே ஏறி விட்டேன். இதுதான் நம்ம கிளம்ப போகிற பஸ்ஸு, திருச்சி போகிற பஸ்ஸு. ஏறுறோம். போயிட்டு நமக்கு உண்டான சீட்டு, பஸ்ஸு ட்ராவல் வந்து எல்லோரும் சேஃப்டியாக போங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டேன். 3 மணிக்கெலாம் போயிட்டேன். 3:15க்கு பஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 3:15 பஸ் தானே, சரி அப்படின்ட்டு ஏறி உக்காந்துட்டேன். கரெக்டாக நம்ம பஸ் வந்து மூவ் ஆன் ஆக போகுது. இதுதான் நம்ம உட்காந்துருக்கிற சீட்டு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி சீட்டு. பஸ் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இது தாங்க, நீங்கள் அவுட் சைட் பார்க்குறீங்க. பஸ் ஸ்டாண்டுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். நானுமே முடிஞ்சால் ஒரு வாட்டி விளாக் எடுத்து போடுறேன் சுற்றி ஃபுல்லாக. இப்போ பெரிய பஸ் ஸ்டாண்ட். நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து பஸ்ஸு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஷார்ட்டாக தான் நம்ம வீடியோ எடுத்தோம். சப்போர்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஊரை நோக்கி, நம்ம கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அந்த பரனூர் டோல்கேட்டை தாண்டி செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அப்போ வந்து சரியாக மணி வந்து ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி அப்படியே அந்த மழையில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஆறு ஓரத்தில் இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போலாம் ஆறெல்லாம் காஞ்சி போய் தான் கிடக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து பழைய பாலம்னு நினைக்கிறேன். இப்போ நான் போயிட்டுருக்கிறது தான் புது பாலம். முன்ன அந்த பழைய பாலத்தில் தான் போகிறது வர்றது எல்லாமே இருக்கும், சரிங்களா? ரோடு 6 வழியாக மாற்றினாங்க இல்லையா, அப்போ தான் இந்த புது பாலம் இதெல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. பஸ்ஸு செம்ம வரட்டுங்க, நல்ல ஸ்பீடுங்க, நல்லாவே போய்கிட்டு இருந்தது. ஆமாம், அப்படியே போயிட்டு பாருங்கள். நம்ம மேல்மருவத்தூர் வந்துட்டோம், சரிங்களா? மேல்மருவத்தூர் வரும்போதெல்லாம் மணி வந்து ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய உதயம் மறைய போகுது பாருங்கள், அதை தெரியும். 5 இல்லைனா 4:45, ஆமாம் 5 மணி இருக்கும், 5 5:15 இருக்கும். செம்ம வேகமாகவே வந்தாங்க. அப்புறமா இங்கே நின்று முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸு மேல்மருவத்தூர்லேருந்து கிளம்புனாங்க. 50 நிமிஷத்தில் திண்டிவனம் போயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே வரட்டுன்னு வரட்டுறாங்க. ரோடும் வேறு ஃப்ரீயாக இருந்ததா, ஏன்னா நான் வந்து பொங்கல் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்புனேன். ஸோ அதனால் பாருங்கள், சூரிய உதயம் அப்படியே மறையுது பாருங்கள். அப்படியே அதுக்குள்ளே ஆரஞ்சு கலரில் சூப்பராக, பார்க்கவே சூப்பராக இருந்தது. கேமராவில் சரியாக அது கவர் ஆகலை. இப்போ வந்து நம்ம வந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாப்பு வரப்போகுது. அடுத்து வந்து நமக்கு திண்டிவனத்துலேருந்து மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து 5 மணி நேரம் ஆகுங்க. ஸோ இது வந்து திண்டிவனம் ஏரின்னு நினைக்கிறேன். திண்டிவனம், ஆமாம், திண்டிவனத்தில் போய்கிட்டு இருக்கு. இது வந்து 2 வே தான், 4 வழிச்சாலை கிடையாது, இது 2 வழிச்சாலை தான், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து திண்டிவனத்தை நோக்கி பஸ்ஸு வந்து போய்கிட்டு இருக்குது. பைபாஸ்லேருந்து திண்டிவனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. திண்டிவனம் மேம்பாலம் வந்துட்டோம். இப்போ வந்து திண்டிவனத்தில் வந்து பஸ்ஸு நிற்க போகுது. அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, பார்ப்பீங்க. அவ்வளோதான், இதாங்க திண்டிவனம் பஸ் ஸ்டாப்பு. திண்டிவனத்தில் நிற்கிறாங்க. இந்த திண்டிவனத்தில் நிறைய பேர் விற்பாங்க பாருங்கள். இதெல்லாம் பெரும்பாலும் வாங்காதீங்க, கொஞ்சம் ஹைஜீனிக்காகவே வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் அதான் பிரச்சனையே. ஒரு சில பேர் வாட்டர் பாட்டிலாம் வாங்கலாம், மற்றபடி இந்த வேர்க்கடலை சுண்டல்லாம் அவிச்சு விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்காதீங்க, வாங்கி சாப்பிட வேணாம். மணி கரெக்டாக ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், இருட்டுருச்சு. திண்டிவனத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி இப்போ அடுத்ததாக நமக்கு திண்டிவனத்துலேருந்து அடுத்த ஸ்டாப் எங்கன்னா பஸ்ஸு வந்து விழுப்புரத்தில் தான் நிற்கும், சரிங்களா? விழுப்புரத்தை நோக்கி பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. நிறைய கட் அவுட்டுங்க. விழுப்புரம் பார்த்தா வந்தோம்னா டிஎம்கே கட் அவுட் கண்ட மேனிக்கு வச்சுருக்குறாங்க. கட் அவுட்டே இருக்கக்கூடாதுன்னு இது ரூல்ஸுன்னு சொன்னாங்க, கோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கெல்லாம் ஏகப்பட்ட கட் அவுட்டு. மேம்பாலத்தில் ஏறி போகிறோம். இது வந்து எங்கே அப்படின்னா விழுப்புரம் உள்ளே போகிறதுக்கு பாலம். ஆமாம், பைபாஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு மேம்பாலம். அந்த பாலத்தோடய தான் வந்தோம். இப்போ வந்து விழுப்புரம் ஊருக்குள்ளே வந்துருக்குறோம். இந்த ஊருக்குள்ளலாம் டபுள் வே தான், அதிலே தான் போயிட்டு வரணும். சிங்கிள் வேலே சென்ட்ரல் மீடியன் இருக்காது, அப்படியே போயிட்டு வரணும். இது வந்து விழுப்புரம் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன், கோர்ட்டாக கலெக்டர் ஆஃபீஸும் தெரில. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஏதோ வளாகம்னு இருக்குது, பேர் சரியாக படிக்க முடியல, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். இது எல்லாமே மெயினான இடம் எல்லாமே விழுப்புரத்தில் அப்படியே ஒட்டியே இருக்கும், ரோட்டை ஒட்டியே. கோர்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இது எல்லாமே. இந்த பாருங்கள், விழுப்புரம் பேருந்து நிலையம் நம்ம வந்துட்டோம். அப்போ வந்து மணி சரியாக எத்தனை மணி இருக்கும்னா ஒரு 6:40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 6:40 இல்லைனா 6:30, 6:30 மணிக்கெலாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அடுத்த பயணம் எங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து நம்ம வந்து
உளுந்தூர்பேட்டை. இப்போ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய்கிட்டு இருக்கு பஸ்ஸு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் சுத்தமாக இருக்காது, சுத்தமாகவே வச்சுருக்க மாட்டாங்க. இதுதான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. நிறைய ப்ரைவேட் பஸ்ஸும் நிற்கும். ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாத்துக்குமே இந்த ஒரே பஸ் ஸ்டாண்டு தான். இதுதான் விழுப்புரத்துடைய மெயின் பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா? இங்கேருந்து எல்லா ஊருக்கும் போகும். விழுப்புரத்துலேருந்து பஸ்ஸு வந்து நம்ம கிளம்பி உளுந்தூர்பேட்டையை நோக்கி போய்கிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இது உள்ளே போய் பைபாஸ்லேருந்து உள்ளே போய் உளுந்தூர்பேட்டைக்கு திரும்பும் பஸ்ஸு. அங்கேருந்து ஒரு 6:45க்கு கிளம்பி 6:45 ஆமாம் 7 மணிக்கு 7 மணி இருக்கும். விழுப்புரத்துலேருந்து பஸ் எடுக்கும்போது 7 மணிலேருந்து ஒரு 7:50க்குலாம் வந்துட்டாங்க உளுந்தூர்பேட்டை. இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு புது அனுபவம், நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்க்கு அப்புறமா தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் நம்ம வந்து படுத்த படுக்கை ஆகிட்டோம். 2025 ஃபுல்லாக நம்ம வந்து படுத்து தான் கிடந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நல்லா இருந்தது. இது வந்து உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உளுந்தூர்பேட்டைக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டு இது தான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு, உளுந்தூர்பேட்டையோட லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நான் நிற்கிறது சிட்டியிலேருந்து வர பஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து நிற்கும். உள்ளே வந்து உளுந்தூர்பேட்டைக்குள்ளே சுற்றுறதுக்கு உண்டான டவுன் பஸ் எல்லாம் அங்கே உள்ளே நிற்கும். ஸோ இப்போ உளுந்தூர்பேட்டையிலேருந்து இந்த பாருங்கள், இது உள்ளே தான் நம்ம பஸ் நிற்கும் தான். இதுதான் வந்து சென்னையிலேருந்து வர பஸ் நிற்கிறதுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டு உளுந்தூர்பேட்டைக்கு. ஃபெஸ்டிவல் டைமில் மோஸ்ட்லி உளுந்தூர்பேட்டை உள்ளெல்லாம் வராது பஸ், அப்படியே பைபாஸ்லேயே போயிடும். இப்போ உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம பஸ்ஸு மூவ் ஆன் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து உளுந்தூர்பேட்டைக்கு அடுத்து நம்ம ஊர் தான் தொழுதூர். ஸோ தொழுதூரில் இருக்கிற நண்பர்களெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பஸ் வந்து தொழுதூரை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ பைபாஸ்க்கு வந்துடுச்சு. உளுந்தூர்பேட்டையிலேருந்து உள்ளே வந்து ஒரு வழியாக நம்ம வந்து வேப்பூரெல்லாம் தாண்டி ஆவட்டி பக்கம் வந்துட்டோம். ஸோ ஆவட்டியும் தாண்ட போகிறோம். இங்கே வந்து விஜயகாந்தோடைய மாநாடு நடக்க போகுது. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து எழுத்தூருங்கிற ஊரெல்லாம் தாண்டி தொழுதூர் அப்படிங்கிற நம்ம ஊர் வந்து ஃபைனலியாக வரப்போகிறோம். ஸோ அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நம்மளுடைய கிராமம் சித்தூர் அப்படிங்கிற கிராமம் தான். ஸோ அங்கே நம்ம பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து தொழுதூர் வந்து நெருங்கிட்டேங்க. சரிங்களா? இப்போ பாலத்துக்கு கீழே பஸ்ஸு போகுதுன்னா நம்ம தொழுதூர் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 5 மணி நேர பயணத்தின் முடிவில் நம்ம தொழுதூர் இறங்குறோம். பாலத்தோடைய ஸ்டார்ட் மேலே போனால் நம்ம ஊருக்கு நிற்காமல் நேராக திருமாந்துரைங்கிற டோல்கேட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம பாலத்துக்கு கீழே வந்துடுவோம். ஃபைனலி நம்ம பாலத்தில் பஸ்ஸு நிற்க போகுது. இறங்குறோம். அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுனா நம்ம ஊருக்கு உண்டான பஸ்ஸு அங்கே வரும். நான் வந்து இறங்கும் போது பஸ்ஸு இப்போ நின்று இறங்கும் போது கரெக்டாக மணி வந்து 8:20 8:30ங்க. வந்து இறங்கியாச்சு. ஒரு வழியாக நம்ம ஊரில் இறங்கிட்டோம். ஸோ இந்த பாலத்துக்கு கீழே அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். மண் வாசனை தான் இல்லையா? சொந்த கிராமத்துக்கு வந்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்வரின்னு சொல்லி ஒரு டீ கடை இருக்கும். இந்த கடையில் தான் அந்த பாருங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே தான் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்கிற பொருள்லாம் வாங்குவோம்.